உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். 2023-24 ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு என நிதி ஆயோக் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. 78 புள்ளிகளுடன் தமிழ்நாடு 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன? மக்களின் நிலையான வளர்ச்சி, அமைதி, நல்லுறவு ஆகியவற்றை பொருத்துவதற்காக 16 வகையான இலக்குகள் அடங்கியிருக்கக்கூடிய இலக்குகளை அடையாளமாக மாநில அரசு எடுத்த நடவடிக்கை அடிப்படையில் தான் இந்த வளர்ச்சி இலக்குகள் குறியீடு என்பது கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில பார்க்கும்போது 2023-24 ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு 78 புள்ளிகளுடன் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது தமிழக அரசு. 2021 ஆண்டை விட 4 புள்ளிகள் அதிகரிப்பு, வறுமை 92 புள்ளிகள் பெற்றிருக்கிறது சதவீதங்கள். அந்த வகையில பார்க்கும்போது பல்வேறு துறைகளிலும் முன்னேற்றம் காணப்பட்டிருக்கிறது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில 81 புள்ளிகளுடன் 2வது இடம் பிடிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசு. இது போன்ற பல்வேறு விதமான குறியீடுகளை சுட்டிக்காட்டிதான் இந்த நடவடிக்கையின் அடிப்படையில மத்திய அரசின் மூலமாக இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 16 இலக்குகள்ல 15 இலக்குகள்ல 65% மேலே புள்ளிகள் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் தற்போதைய தகவலாக உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.